அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 70 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கோம்ப்பா. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பல பேர் வந்து வாயை பொழந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த நிங் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தங்சான ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாரு. அது ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டு இருக்கான். தங்சானுக்கு இவன் யார் அப்படிங்கிறது புரியல. அந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறான், நீ தான் தங்சானா, உன்னை பற்றி நிறைய பெருமையான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, உங்கள் ஸ்கூலில் எதனா பட்ஜெட் பிரச்சனையா, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிறான். ஏன்னா அந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்குல்ல. தங்சான் என்ன சொல்கிறேன்னா, இல்லைங்க அதெல்லாம் தேவை கிடையாது, நாங்களே டீன் கிட்ட போய் பேசலாம் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, மொத்தத்தில் நான் வந்து ப்ராப்பராக இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தங்சான் கிட்ட சொல்கிறான். இவன் யார் தெரியுமா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிங்டமோடைய க்ரௌன் பிரின்ஸ். இது தெரிஞ்சவொடனே தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறான். ஏன்னா ஒரு பிரின்ஸ் கிட்ட இந்த மாதிரி பேச மாட்டாங்க, ரொம்ப கேஷுவலாக யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் பிரின்ஸ் என்ன சொல்கிறான், பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்கு வேணும்னா நீ என்ன பிரதர்னு கூட கூப்பிடு அப்படிங்கிறான். அதான் தங்சான் யோசிக்கிறான், இவனுக்கும் இவனோட பிரதருக்கும் எவ்வளோ வித்தியாசம், ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ பர்சனாலிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அது பக்கி தண்டத்துக்கு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. இவன் வந்து வேற லெவலில் இருக்கான் இல்லையா. சரி ஓகே வாங்க எல்லாம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ இவனுடைய அப்பாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்கப்பா. இந்த பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பாவை வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அவருடைய டிஸப்பியரன்ஸ் பற்றின இன்வெஸ்டிகேஷனை நான் பல காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனாலுமே எனக்கு கிடைச்ச எல்லா க்ளூமே ஒரு இடத்த தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது அப்படிங்கிறான். எந்த இடம்டா அப்படின்னு கேட்டால், இந்த மார்ஷல் சோல் ஹால் இருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி இந்த மார்ஷல் சோல் ஹால் வந்து ஏதோ ஒரு ட்ரெஷர் தேடி சுற்றிக்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ ரூமர் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ட்ரெஷர் வந்து இவங்க அப்பா கையில் இருந்ததாகவும், அதே சமயத்தில் அவங்க அப்பாவுமே என்ன பண்ணியிருக்காரு, இந்த கிளான்லேருந்து வெளியில் வந்திருக்காரு. மேபி கிளானை இன்வால்வ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெளில வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சா, இவங்க அப்பாவுக்கும் அந்த மார்ஷல் சோல் ஹாலுக்கும் பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த ஒரு சண்டையில் இன்னொரு ரூமர் என்னன்னா, இந்த ஒரு ட்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சான். அந்த ஒரு சண்டையில் தான் இவங்க அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சோல் மாஸ்டராக மாறி இருப்பாரு. அதுக்கப்புறம் மனுஷன் டோட்டலாக வந்து டிஸப்பியர் ஆயிருப்பாரு. அந்த ஒரு சண்டையில் என்ன ஆயிருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்த போப் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டான். அதுக்கப்புறமா புது போப் அப்படிங்கிறத அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் அவன் சொல்கிறான். அவன் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, இன்னுமே நான் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறதுனால க்ளூஸ் எல்லாமே மறைஞ்சு போயிருக்கும். இன்னொரு விஷயம் இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த மார்ஷல் சோல் ஹால் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது, அவங்க வந்து பயங்கர ஸ்ட்ராங். இந்த 2 கிங்டம் இருக்குது, அந்த 2 கிங்டமுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அப்படி என்ன தனிப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. இவன் வந்து அவங்க அம்மாவை பற்றி கேட்குறான். பட் ஆனால் அவங்க அம்மாவை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அவங்க அம்மா யார், எங்கேருந்து வந்தாங்க, எங்கே போனாங்க, எதுவுமே இவங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறான். ஆனால் தங்சான் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எனக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகம், தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். சரி ஓகேப்பா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், டோர்னமெண்ட் வேறு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இப்போ அவன் போன உடனே பிரின்ஸ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக தான் இருக்கான், அந்த ஹவுத்தியன் ட்ரைப் பேருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு, நீங்க ஹவுத்தியன் ட்ரைப் ஆக்சுவலாக அவனுக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ணது கிடையாது, அவனே கஷ்டப்பட்டு இந்த சின்ன வயசுலேயே லெவல் 40க்கு ரீச் ஆயிருக்கான், இது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போ இவன் என்ன சொல்றானா, இவன் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கான், எல்லாம் ஓகே, ஆனால் இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லையே, சரி இப்போதைக்கு டைம் பீங்க்கு அவனுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்றாரு, இங்கே பாரு தங்சான் வந்து எப்படிப்பட்ட பர்சன் தெரியுமா, அவனோட ஹெல்ப் உனக்கு வேணும் அப்படின்னா நீ அவனை ரெக்ரூட்லாம் பண்ணக்கூடாது, அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கர லாயலான ஒரு பர்சன், அவனோட ஹெல்ப் உனக்கு தேவை அப்படின்னா நீ அவன் கூட உண்மையான ஃப்ரெண்டாக இரு அப்படிங்கிறாரு. சரி மாஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான்ப்பா. இப்போது இவங்க திரும்ப போகிறாங்க. போகும்பொழுது ரோட்டில் நடந்து போகிறாங்க இல்லையா, அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, ஏய் இதானே அந்த டீமு இப்போ சண்டை போட்டு ஜெயிச்சாங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்னென்னா இந்த டீம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஆனால் இவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்பொழுது இவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கு எனக்கு தோணவே மாட்டேதேப்பா அப்படிங்கிறாங்க. என்னடா ட்ரெஸ்ஸு இது சாணி கலரில் இருக்குது, அந்த இன்னொரு டீமை பார்த்தியா அவனுங்க ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க, அவங்க ட்ரெஸ் எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு பின்னாடி இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது இந்த கிங்டமில் அதிகமாக சேல் ஆகக்கூடிய ஷாம்புவே தானா. என்னதான் ப்ரீமியம் ஷாம்புவாக இருந்தால் கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பின்னாடி போட்டு சுற்றிட்டு இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த கலர் ரொம்ப கேவலமாக இருக்குடா அப்படின்றாங்க. இப்போ நம்ம மக்கள் முழுக்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலில் நின்றுட்டு இருக்காங்க, பயங்கர பரபரப்பாக இருக்காங்க, ரொம்ப டென்ஸ்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு 2 ஜீவன் பயங்கரமாக சண்டை போட்டுருக்கு. வேறு யாரும் கிடையாது, நம்ம ஃப்ராண்டர் அதுக்கப்புறம் மூவாய். என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த ஒரு யூனிஃபார்மை எப்படியாவது மாற்றணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தான் உள்ளே போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்னென்னா எப்படியாவது டிஸ்கஷன் சக்ஸஸ் ஆகணும்டா, எப்படியாவது இந்த யூனிஃபார்மை மாற்றணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னதான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளுக்குள்ளே பார்த்தா, ஃப்ராண்டரும் அவனை வந்து கிட்டத்தட்ட சண்டை போடாத குரங்க அடிச்சுக்க மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியும் அப்படியும் ஓடுறாங்க, 2 பேரும் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வெளில வரான். வெளில வந்து மூபா என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு வழியாக பேசி முடிச்சிட்டேன், மனுஷன் வந்து யூனிஃபார்ம் கலரை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான், ஆனால்
பின்னாடி இருக்க அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி தான் இருக்குமாப்பா, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாப்ல. அது மட்டும் இல்லாமல் ஃப்ராண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ரெவன்யூ கேட்குறாராம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒருத்தன் கொடுத்தான்ல, அவனுக்கு இந்த க்ரீன் கலர் தான் பிடிச்சிருக்கான். ஏன்னா இதுதான் வந்து அவனுடைய ப்ராடக்ட்டுக்கு கரெக்டாக இருக்கான். இப்போ கலரை மாற்றினா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ கண்டிப்பாக ரெவன்யூ குறையும். அதனால் மனுஷன் வந்து 80% கேட்குறாராம். சரிப்பா, கலரை மாற்றினா போதும், காசு தானே கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போது இங்கே கட் பண்ணால் நம்மளுடைய மாஸ்டர், ராங் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தங்சான் 3 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் வந்து இந்த ராங் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்களோட ட்ரைப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் செப்பரேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்கான். நீ வந்து எந்த லெவலில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறா, நான் வந்து 3rd லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறா. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா 4, 5, 6, 7 சொல்லிட்டு மொத்தமாக 7 லெவல் இருக்குது. அதெல்லாம் நீ எப்போ கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறாரு. இவன் வந்து சின்ன வயசுலேருந்தே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இருந்தாலுமே இவளால் வந்து இந்த 3rd லெவலுக்கு மேலே போக முடியலன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கொஞ்சம் கடினமாக தான் பேசுகிறாரு. அந்த டைமில் தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் குறுக்கிடுறான். அவன் என்ன சொல்கிறானா, மாஸ்டர் என்ன இப்படி பேசுகிறீங்க, அவள் வந்து இந்த சின்ன வயசுலேயே வந்து லெவல் 40 இருக்கா. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருக்கா. எங்களோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% அப்படிங்கிறது பூஸ்ட் அதிகமாக கிடைக்குது. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, உண்மையாவா, சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் 7 பேர் இருக்கீங்களே, மொத்தமாக 7 பேரும் வெளியில் சண்டைக்கு போகிறீங்க. அவள் வந்து 7 பேரையும் சப்போர்ட் பண்ணுறா வச்சுக்கோங்க. எவ்வளோ நேரம் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், 3 செகண்ட் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஷாக் ஆகுறான். அப்போ இவனை கேட்குறா, எங்கள் கிளானோட சீக்ரெட்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, அம்மா நான் வந்து அந்த ப்ளூ டிராகன் கிளான்லேருந்து வந்திருக்கேன், சரியா. எங்களது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் கிளான். எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா மேஜர் கிளானுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். அவங்களுக்கு உன்னோட வீக்னஸ் என்னென்னு தெரியும், உன்னோட ஸ்ட்ரென்த் என்னென்னு தெரியும் அப்படிங்கிறாரு. இந்த சீப் ஆஃப் ஆம்பர் இருக்க பாருங்க, சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போது யாருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த ஒரு பர்சனுக்கு எந்த அளவுக்கு சோல் ரிங்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து பேக்லாஷ் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ ராங் வந்து சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு நெகட்டிவாக அவளுமே வந்து அஃபெக்ட் ஆவா. அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா அதுக்காக தான் இந்த ஹார்ட் செப்பரேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போது ஒருத்தருக்கு வந்து ஸ்பீடு தேவைப்படும், இன்னொருத்தருக்கு பவர் தேவைப்படும், இன்னொருத்தருக்கு சோல் பவர் அப்படிங்கிறது தேவைப்படும். இவங்க கிட்ட வந்து லிமிடெட் சோல் பவர் அப்படிங்கிறது தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சோல் பவரை எந்த அளவுக்கு பிரித்து யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி டிட்டர்மின் பண்ணுவீங்க? அதுக்காக தான் இந்த ஹார்ட் செப்பரேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இவ சுத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. இன்னொரு விஷயம், இவ வந்து இந்த ட்ரைபுக்கு வந்து சீஃபாக வரப்போறா. ஸோ இவ என்னதான் வந்து ஸ்ட்ராங் ஆனால் கூட இவளால் இதை செய்ய முடியல அப்படின்னா எப்படி அந்த ட்ரைபுக்கு சீஃப் ஆக முடியும்? இதெல்லாம் சொன்ன உடனே தான் இவளுக்கே புரியுது சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது. சரி ஓகே மாஸ்டர் மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தங்சான் என்ன கேட்குறான், என்னது கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீயுமே அதை கற்றுக்கிட்ட அப்படின்னா உனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ட்வின் மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, ஸோ இவன் கற்றுக்கிட்டான் அப்படின்னா இவனுக்கு பெட்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பதறான். ஏங்க அது அவங்க கிளானோட சீக்ரெட் டெக்னிக்கு, அது எப்படி நான் கற்றுக்கிறது அப்படிங்கிறான். ஆனால் ராங் என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். நீ வந்து எனக்கு ஹர்ப்ஸ்லாம் கொடுத்த, நானா வேணான்னு சொன்னேன்னா எடுத்துக்கிட்டேன்ல, உன்னை நான் ஒரு பிரதராக தான் பார்க்குறேன், எங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டார், நான் வேணா போய் பெர்மிஷன் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு சருன்னு ஓடுவாளா. அதான் மாஸ்டர் பார்க்குறாரு, அவன் நீ சொன்னாலாம் கேட்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் அந்த நீங்க இருக்கார்ல, அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உங்கள் அப்பாவுமே ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அவர் வந்து முடியாதுன்னு சொல்ல மாட்டார், நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் கேட்குறாரு, சரி அந்த நீங்க கூட தனியாக போய் பேசினியே, என்ன பேசின சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. மாஸ்டர் வந்து கரெக்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் வாங்கிடுவாருங்க. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.